Happy morning, children. இன்னைக்கு டாபிக் WH இன்ட்ராகேட்டிவ்ஸ். ஏற்கனவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்துருப்போம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, அந்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் கூட WH கொஸ்டின் வேர்ட்ஸ் ஆட் பண்ணி எப்படி WH டைப் கொஸ்டின்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் WH கொஸ்டின் வேர்ட்ஸ் தெரியும். அப்படின்னா டபிள்யூலையும் ஹச்லையும் ஆரம்பிக்கிற கொஸ்டின் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட், வென், வேர், வை. அதே ஹைட்ஸில் பார்த்தோம்னா ஹவு மச், ஹவு மெனி, ஹவு ஃபேர், ஹூ, ஹூஸ், ஹூம், விச். இந்த மாதிரி நம்மளுக்கு WH கொஸ்டின் வேர்ட்ஸ் இருக்குது. அந்த WH கொஸ்டின் வேர்ட்ஸில் வர்ற கொஷின்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், எப்படி அந்த WH கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுக்கு கொஸ்டின்னாலே எதில் ஆரம்பிக்கணும்னு தெரியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டூ ஆர் டஸ்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா கொஸ்டின் வேர்டில் ஆரம்பித்தா தான் அது பேர் கொஸ்டின். அந்த கொஸ்டின் வேர்டுக்கு முன்னாடி இந்த WH கொஸ்டின் வேர்டை போட்டால் இது WH கொஸ்டின் வேர்டாக மாறிடும். சார் புரியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிக்கும்னா யூ லைக். உங்களுக்கு பிடிக்குமானா யூக்கு டூ வரணுமா டஸ் வரணுமாங்க? டூ வரணும். அப்போ டூ யூ லைக் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குமானா டூ யூ லைக். உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னதுங்க? வாட். அந்த வாட்டை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா வாட் டூ யூ லைக். சிம்பிள். நீங்கள் வரீங்க அப்படின்னா யூ கம். நீங்கள் வரீங்களா அப்படின்னா டூ யூ கம். எப்போங்கிறதுக்கு இங்கிலீஷில் வென். அப்போ என்னங்க கொஸ்டின்? வென் டூ யூ கம். நெக்ஸ்ட் நான் சாப்பிட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஈட். நான் சாப்பிட்றேன்னா அப்படின்னா டூ ஐ ஈட். நான் என்ன சாப்பிட்றேன் என்னங்கிறதுக்கு இங்கிலீஷில் வாட். அப்போ அந்த வாட்டை தூக்கி முன்னாடி போட்டால் வாட் டூ ஐ ஈட். நெக்ஸ்ட்டு நாங்கள் மூவி பார்க்குறோம் அப்படின்னா வி வாட்ச் மூவி. நாங்கள் மூவி பார்க்குறோமா? டூ வி வாட்ச் மூவி. நாங்கள் என்ன மூவி பார்க்குறோம்? வாட் மூவி டூ வி வாட்ச். இவ்வளோ தாங்க கொஸ்டின் ஃப்ரேமிங். ஓகே, அதாங்க கொடுத்துருக்கு WH கொஸ்டின் வேர்ட்ஸ் ப்ளஸ் டூ ஆர் டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப். அது டஸ் எதுக்குங்க யூஸ் பண்ணுவோம்? ஹீஷீட் வந்தால் டஸ் யூஸ் பண்ணுவோம். ஹீஷீட் தவிர இது எல்லா சப்ஜெக்ட்ஸ் வந்தாலும் நம்ம எதுங்க யூஸ் பண்ணுவோம்? டூ யூஸ் பண்ணுவோம். அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் வரும், எதுக்காக WH கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டு சீக் இன்ஃபோ. சீக்னா சர்ச். இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணலாம்னு WH டைப் கொஸ்டின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டயலாக், கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த WH டைப் கொஸ்டின்ஸ். ஃபைனலி கிளாரிஃபை, நம்மளுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ்க்காக தான் நம்ம WH கொஸ்டின் வேர்ட்ஸை ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் வேர்டாக பார்ப்போம். தட் மீன்ஸ் WH கொஸ்டின் வேர்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வேர்ட் வாட். வாட்னா நம்மளுக்கு தெரியும் இங்கே தமிழில் என்ன அப்படின்னு அர்த்தம். எதுக்காக வாட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு ஆஸ்க் அபவுட் திங்ஸ். அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸை பற்றியோ ஆக்டிவிட்டீஸை பற்றியோ மீதி எதை பற்றியோ கேட்குறதுக்கு, ஆக்குபேஷன்ஸ் பற்றியோ கேட்குறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வாட். அப்போ வாட்டுன்ற கொஷின் வச்சு எப்படி WH கொஷின் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, வாட்டை ஃபாலோ பண்ணி டூ ஆர் டஸ் ஏன்னா ப்ரெசன்டென்ஸ்க்காக, அதை ஃபாலோ பண்ணி சப்ஜெக்ட், அதை ஃபாலோ பண்ணி வேர்ப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஸ்டாஃப் இருக்கார். ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து என்ன கேட்குறாரு? இன்றைக்கி காலையில் என்ன படிக்கிறீங்க? இன்றைக்கி காலையில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நீங்கள்ங்கிறதுக்கு யூ, படிக்கிறதுக்கு ஸ்டடி, காலையிலங்கிறதுக்கு இந்த மார்னிங். அப்போ யூ ஸ்டடி இந்த மார்னிங். நீங்கள் காலையில் படிக்கிறீங்களானா கொஷனுக்கு நான் என்னங்க யூஸ் பண்ண? டூ ஆர் டஸ். யூக்கு என்ன யூஸ் பண்ண? டூ. அப்போ டூ யூ ஸ்டடி இந்த மார்னிங். என்ன படிக்கிறீங்க? வாட். அப்போ வாட் டூ யூ ஸ்டடி இந்த மார்னிங். இவ்வளோ தாங்க கொஸ்டின். அதே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க? நாங்கள் இங்கிலீஷ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காமனாக சொல்கிறாங்க. காமனானா நாங்கள் அர்த்தம் நாங்கள் அப்படின்னா வி ஸ்டடி இங்கிலீஷ். இப்போ இது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் கேட்டாங்கன்னா என்னங்க சொல்லுவாங்க? ஐ ஸ்டடி இங்கிலீஷ். இப்போ இதே கொஸ்டின், இப்போ நம்ம அப்பா வராரு, நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதுறீங்க. அப்பா கேட்குறாரு, நீ என்ன பண்ணுற? நீங்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ. நெக்ஸ்ட்டு பண்ணுறது அப்படின்னா வேலை செய்கிறதுனா டூ. ஓகே, அப்போ யூ டூனா நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதே நீங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படின்னா டூ யூ டூ. அதே நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னா வாட் டூ யூ டூ. வெரி சிம்பிள். அப்போ அப்பா வந்து என்ன கேட்பார்? வாட் டூ யூ டூ. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஹோம்ஒர்க் எழுதுகிறேன். நாங்கிறதுக்கு ஐ, ஹோம்ஒர்க்குக்கு ஹோம்ஒர்க், எழுதுறதுக்கு ரைட். அப்போ ஐ ஹோம்ஒர்க் ரைட்டா? ராங். ஐ ரைட் ஹோம்ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் வென். வென் நம்மளுக்கு தமிழ் என்னங்க தெரியும்? எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். அப்போ வென்ன்ற கொஸ்டின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எப்போ அந்த ஆக்ஷன் நடக்குதுன்னு டைம் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வென் கொஸ்டின். எக்ஸாம்பிள் பாருங்கள். வென் டூ த ஸ்கூல் பஸ்ஸஸ் அரைவ். அரைவ்னா வந்து சேர்றது. எப்போ ஸ்கூல் பஸ்ஸஸ் வரும் அப்படின்னா 9 மணிக்கு வரும், 10 மணிக்கு வரும்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அதனால் அந்த டைமை ரெஃபர் பண்ணுறதுக்காக, டைமை தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கொஸ்டின் வேர்டு தான் வென். இங்கே ஒரு டவுட், என்ன டவுட் அப்படின்னா, ஏன் வென் டூன்னு வருது, ஏன் டஸ்ன்னு வரக்கூடாது அப்படின்னா, சப்ஜெக்ட் என்னங்க இருக்குது? ஸ்கூல் பஸ்ஸஸ். பஸ்ஸஸ்னால் ப்ளூரல். அதே வெறும் ஸ்கூல் பஸ்ஸுன்னு இருந்ததுன்னா நம்ம கொஸ்டின் வேர்ட் டஸ் இதாக யூஸ் பண்ணிக்கணும். அப்போ த ஸ்கூல் பஸ்ஸஸ் அரைவ் அட் 8 AM டுடே. 8 மணிக்கு காலையில் வரும்.
அப்படின்னா த ஸ்கூல் பஸ்ஸஸ் அரைவ். அதே ஒரே ஒரு ஸ்கூல் பஸ் அப்படின்னு வந்தால் த ஸ்கூல் பஸ் அரைவ்ஸ். அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், வென் டஸ் த ஸ்டோர் ஓப்பன் அப்படின்னா என்ன மீனிங்க, எப்போ கடை திறப்பாங்க அப்படின்னா வென் டஸ் த ஸ்டோர் ஓப்பன். அங்கே டஸ்ன்னு வந்ததுன்னா ஆன்சரில் என்னங்க பண்ணுவோம், எஸ்ஆர்இஎஸ் ஆட் பண்ணணும். அப்போ த ஸ்டோர் ஓப்பன்ஸ் அட் 9 AM. அந்த ஸ்டோருக்கு பதிலாக நம்ம இட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு மிஸ்டேக்கும் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் வேர்னாலே நம்மளுக்கு தெரியும் எங்கேன்னு அர்த்தம். அப்படின்னா டு ஆஸ்க் அபவுட் பிளேசஸை கேட்கறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கொஷின் வேர்ட் தான் வேர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா யூ லிவ். நீங்கள் வாழ்கிறீங்களான்னா கொஷின் வேர்ட் என்னதுங்க, டூ யூ லிவ். எங்கே வாழ்கிறீங்க, வேர் டூ யூ லிவ். நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா யூ ஸ்டடி. நீங்கள் படிக்கிறீங்களா, டூ யூ ஸ்டடி. எங்கே நீங்கள் படிக்கிறீங்க, வேர் டூ யூ ஸ்டடி. சிம்பிள். அப்போ வேர் டூ யூ லிவ் அப்படின்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாமக்கல்ல இருக்கேன்னா ஐ லிவ் இன் நாமக்கல். நான் இப்போ அதே புதுப்பட்டியில் இருக்கேன்னா ஐ லிவ் இன் புதுப்பட்டி ஆர் ஐ லிவ் அட் புதுப்பட்டி. இங்கே என்ன கொடுத்துருக்குங்க, ஐ லிவ் நியர் த மவுண்டன் அப்படின்னா மலைக்கு பக்கத்தில் வாழ்கிறேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வேர் டஸ் சி ப்ராக்டிஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அந்த பொண்ணு எங்கே ஸ்போர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கொஷின் வேர்டு என்னங்க இருக்குது, டஸ். அப்போ ஆன்சரில் என்ன பண்ண போகிறாங்க, எஸ் ஆட் பண்ண போகிறோம். வேறுனா பிளேஸ், எங்கே எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கிரவுண்டில் தானே ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதே தான். சி ப்ராக்டிசஸ், ஏன் எஸ் ஆட் பண்ணியிருக்கோங்க, கொஷின் வேர்டில் டஸ் வந்திருக்கு. சி ப்ராக்டிசஸ் ஆன் த பிளே கிரவுண்ட். ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஹவுன்னு ஆஸ்கிங் அபவுட் மெத்தட். இப்போ ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம்னா அந்த ஆக்ஷனை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கொஷின் வேர்டு தான் ஹவு. சரி, எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரைட் ஹோம்ஒர்க். நான் ஹோம்ஒர்க் எழுதுறேன்னு வச்சுப்போமே. நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதுறீங்களா அப்படின்னா யூ ரைட் ஹோம்ஒர்க்குங்கிறது நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதுறீங்களான்னா கொஷின் வேர்ட் டூ யூ ரைட் ஹோம்ஒர்க். எப்படி எழுதுறீங்க எப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹவ். அப்போ ஹவு டூ யூ ரைட் ஹோம்ஒர்க். நான் ஹோம்ஒர்க் ஸ்லோவாக எழுதுகிறேன், ஐ ரைட் ஹோம்ஒர்க் ஸ்லோலி. நான் ஹோம்ஒர்க் ஃபாஸ்ட்டாக எழுதுகிறேன் அப்படின்னா ஐ ரைட் ஹோம்ஒர்க் ஃபாஸ்ட். ஸோ அந்த வேலையை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கொஷின் வேர்ட் தான் ஹவ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹவு டூ யூ ட்ராவல் டு ஸ்கூல். இல்லாட்டி சிம்பிளாக ஹவு டூ யூ கம் டு ஸ்கூல். நீங்கள் எப்படி ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்கூலுக்கு எப்படி வரீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஸ்கூல் வேனில் தான் வரும். அப்போ ஐ கம் டு ஸ்கூல், அதர்வைஸ் ஐ ட்ராவல் டு ஸ்கூல் பை த ஸ்கூல் வேன். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு டஸ் த மெஷின் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் ஃபேன் இருக்குன்னா எப்படி அந்த ஃபேன் ஒர்க் ஆகுது எப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹவை ஃபாலோ பண்ணி என்ன வரணுங்க, டூ ஆர் டஸ் வரணும். ஃபேனுங்கிற சிங்குலர்னால டஸ். ஹவு டஸ் த ஃபேன் வேலை செய்கிறங்கிறதுக்கு ஒர்க் ஆர் ஆப்ரேட். அப்போ த ஃபேன் ஒர்க்ஸ், த ஃபேன் ஆப்ரேட்ஸ் பை யூஸிங் எலக்ட்ரிசிட்டி மூலயமா வேலை செய்யுது. அப்போ எப்படி அந்த ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கொஸ்டின் வேர்ட் தான் ஹவு. நெக்ஸ்ட் ஹவு மெனி. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஹவு மெனினா எத்தனை. கவுண்டபிள்னா எண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பென் வச்சுருக்க, எத்தனை கார்ஸ் வச்சுருக்கீங்க, எத்தனை வீடு உங்ககிட்ட இருக்குது, இந்த மாதிரி கவுண்டபிள் திங்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கொஸ்டின் வேர்ட் தான் ஹவு மெனி. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹவு மெனி புக்ஸ் டூ யூ கேரி அப்படின்னா நீங்கள் எத்தனை புக்ஸை சுமந்துட்டுருக்கீங்க அப்படின்னா நான் ஒரு 10 புக்ஸை சுமக்கிறேன் அப்படின்னா ஐ கேரி 10 டெக்ஸ்ட் புக்ஸ். இங்கே என்ன கொடுத்துருங்க, ஐ கேரி 5 டெக்ஸ்ட் புக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு மெனி ரூம்ஸ் டஸ் இட் ஹேவ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, இல்லாட்டி ஒரு உங்களோட நெய்பர் வீட்டுக்கு போகிறீங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போய் உங்கள் வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா ஹவு மெனி ரூம்ஸ் டூ யூ ஹேவ் கிடையாது, ஹவு மெனி ரூம்ஸ் டஸ் திஸ் ஹவுஸ் ஹேவ் அப்படின்னா இந்த வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, திஸ் ஹவுஸ் ஹேவ்னு சொல்லுவாங்களா ஹேஸ்ன்னு சொல்லுவாங்களாங்க, ஹேஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஷின் வேர்டு என்னங்க, டஸ்ன்னு இருக்குது. டஸ்னா என்ன பண்ணுங்க, வெப் கூட எஸ்ஆர்இஎஸ் ஆட் பண்ணும். அப்போ ஹேவ் கூட எஸ்ஆர்இஎஸ் ஆட் பண்ணால் ஹேஸ்ன்னு மாறிடும். அப்போ திஸ் ஹவுஸ் ஹேஸ் 20 ரூம்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்குங்க, இட் ஹேஸ் 20 ரூம்ஸ். இந்த ஹவு மெனி மாதிரி இன்னொரு கொஷின் வேர்டு இருக்குது, ஹவு மச். ஹவு மெனினா எத்தனைன்னு சொல்லி கவுண்டபிள். அதே ஹவு மச் எதுக்காக கேட்போம்னா அன்கவுண்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டரை கவுண்ட் பண்ண முடியாது, ஆயிலை கவுண்ட் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் ரைஸை கவுண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்குலாம் ஹவு மச்னா எவ்வளவு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க. ஹவு மெனினா எத்தனை, ஹவு மச்னா எவ்வளவு. நெக்ஸ்ட் விச், மெயின் ஒன் விச்னா எது, எந்த அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளாக எது வேணும் நம்மளோட சாய்ஸஸை கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த விச். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், விச் சப்ஜெக்ட் டூ யூ லைக் மோஸ்ட். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும்னா ஐ லைக் இங்கிலீஷ் த மோஸ்ட். நெக்ஸ்ட் எந்த கலர் உங்களுக்கு பிடிக்கும், எந்த கலர்னால் விச் கலர். உங்களுக்குன்னா யூ பிடிக்கும்னா லைக். அப்போ விச் கலர் யூ லைக் கிடையாது, முன்னாடி டூ ஆர் டஸ் போடணும். விச் கலர் டூ யூ லைக். நெக்ஸ்ட் எந்த கார் அவன் வச்சுருக்கான், ஃபார் எக்ஸாம்பிள் ராஜு வச்சுருக்கான்னா விச் கார் ராஜு ஹேஸ் வருங்களா, தப்பு, ஹேவ். விச் கார் ராஜு ஹேவ் கரெக்டுங்களா, கிடையாது. எனக்கு கொஸ்டின் வேர்ட் டூ ஆர் டஸ் வரணுங்களா. அப்போ விச் கார் டஸ் ராஜு ஹேவ், அதே தாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ரூட் டஸ் த வேன் டேக் அப்படின்னா எந்த ரூட் வழியாக இந்த வேன் போகும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா
எந்த வழியாக போங்க, ஹைவே வழியாக அந்த வேன் போகும்னா இட் டேக்ஸ். நீங்கள் அதே விச் ரூட் டஸ் த வேன் கோனாலும் ஓகே தாங்க. இங்கே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக டேக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சில கொஷின் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன கொஷின் வேர்ட்ஸுங்க? வாட், வென், வேர், ஹவு மெனி, நெக்ஸ்ட் ஹவு மச்சும் பார்த்தோம், விச்சும் பார்த்தோம். வாட் எதுக்காக கேட்போம்? டு ஆஸ்க் அபவுட் திங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். அதே வென் எதுக்காங்க? டைம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. வேர், பிளேஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஹவு, எப்படி அது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஹவு மெனி, கவுண்டபிள் நவுன்ஸ். அதே ஹவு மச் அன்கவுண்டபிள். விச்சுங்கிறது நம்மளுக்கு சாய்ஸ்க்கு. ஓகே. இப்போ பாருங்கள், டேஷ் டூ யூ வேக் அப். டைமுக்காக என்னங்க யூஸ் பண்ணுவோம்? வென். நெக்ஸ்ட் ஆஸ்க் அபவுட் லொக்கேஷன். லொக்கேஷன் பிளேஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம்? வேர். நெக்ஸ்ட் குவான்டிட்டி, எத்தனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹவு மெனி. அது இன்ஃபோ, எப்படி என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னங்க யூஸ் பண்ணுவோம்? வாட். நெக்ஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணுறீங்க, எப்படின்னு வந்ததுன்னா மெத்தட் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க யூஸ் பண்ணுவோம்? ஹவு. இது காமன். இப்போ தான் மெயின் ப்ராக்டிஸ் நம்மளுக்கு வரப்போகுது, கான்வர்சேஷன். அப்படின்னா இதில் எப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசஞ்சர், ஒரு கண்டக்டர் இருக்காங்க. பஸ்ஸில் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்டக்டர் என்னங்க கேட்பாங்க? நீங்கள் எங்கே போகணும்? நீங்கங்கிறதுக்கு யூ. போகணும், போகிறீங்க அப்படின்னா கோ. யூ கோனா நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் போகணும் அப்படின்னா யூ வாண்ட் டு கோ. நான் சாப்பிட்றேன்னா ஐ ஈட். நான் சாப்பிடணும்னா ஐ வாண்ட் டு ஈட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தூங்குறேன்னா ஐ ஸ்லீப். நான் தூங்கணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஸ்லீப். அப்போ நீங்கள் போகணும்னா யூ வாண்ட் டு கோ. யூ வாண்ட் டு கோனா நீங்கள் போகணும். நீங்கள் போகணுமா அப்படின்னா கொஷின் வேர்டு என்னங்க யூஸ் பண்ணணும்? டூ யூ வாண்ட் டு கோ. எங்கே நீங்கள் போகணும் அப்படின்னா வேர் டூ யூ வாண்ட் டு கோ. அதுக்கு பேசஞ்சர் என்னங்க சொல்லுவாங்க? நாமக்கல். ஐ வாண்ட் டு கோ டு நாமக்கல்னு சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை சிம்பிளாக நாமக்கல். ஓகே. உடனே கண்டக்டர் என்ன கேட்பாருங்க? எத்தனை டிக்கெட்ஸ் வேணும்? எத்தனைங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹவு மெனி. ஹவு மெனி டிக்கெட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டூ யூ வாண்ட். ஹவு மெனி டிக்கெட்ஸ் டூ யூ வாண்ட். அதுக்கு கஸ்டமர் என்னங்க, சரி பேசஞ்சர் என்னங்க சொல்லாங்க? ஐ வாண்ட் ஒன் டிக்கெட், இல்லாட்டி வெறும் ஒன் டிக்கெட்டுன்னு சொல்லிவிட்டு இப்போ பேசஞ்சர் என்ன கேட்பாருங்க? எவ்வளோ டிக்கெட்டோட விலை. டிக்கெட்டோட விலைக்கு இங்கிலீஷில் என்னதுங்க? ஃபேர்னு அர்த்தம். ஃபேர்னா அந்த விலை. அப்போ ஹவு மச் இஸ் தி ஃபேர். எப்படிங்க டிக்கெட் விலை கேட்கணும்? ஹவு மச் இஸ் த ஃபேர். உடனே அவர் கண்டக்டர் என்னங்க சொல்லுவாங்க? 10 rupees. என்ன சொல்லுவாருங்க? 10 rupees சொல்லுவாங்க. உடனே பேசஞ்சர் ஹியர் இஸ் 10 rupees அப்படின்னா இந்தாங்க 10 rupees அப்படின்னு நம்ம சொல்கிற எப்படிங்க சொல்லணும்? ஹியர் இஸ் 10 rupees. உடனே கண்டக்டர் என்னங்க சொல்லுவாங்க? ஹியர் இஸ் யுவர் டிக்கெட். இந்தாங்க உங்கள் டிக்கெட்டுன்னு. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இன்னும் எனக்கு கிளியராக வேணும் அப்படின்னா பஸ் எப்போ நாமக்கல் போகும்? பஸ் எப்போ நாமக்கல் போகும். எப்போங்கிறதுக்கு இங்கிலீஷில் வென். பஸ்ஸுங்கிறதுக்கு பஸ், போகுங்கிறதுக்கு கோ, இல்லாட்டி ரீச்னு கூட, போய் சேருங்கிறதுக்கு ரீச்னு கூட போகலாம். அப்போ வென் பஸ் ரீச் நாமக்கல் அது கம்பல்சரி தப்பு. ஏன்னா கொஷின்னா டூவா டஸ் வரணுங்களா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில். அப்போ வென் டூ பஸ்ஸா டஸ் பஸ்ஸுங்களா? டஸ் பஸ். ஏன்னா பஸ்ஸுனா சிங்குலர் தானேங்க. அப்போ வென் டஸ் பஸ் ரீச் நாமக்கல். உடனே என்ன சொல்லுவார்? இட் ரீச்சஸ் அட் 10 o'clock. இட் ரீச்சஸ் வித்தின் 30 minutes. இப்படிலாம் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தண்ணி தாக எடுக்குது. கண்டக்டர்கிட்ட உங்ககிட்ட தண்ணி இருக்கா அப்படின்னா யூ ஹேவ் வாட்டருங்கிறது உங்கள்கிட்ட தண்ணி இருக்குது. உங்கள்கிட்ட தண்ணி இருக்கா? டூ யூ ஹேவ் வாட்டர். உங்கள்கிட்ட தண்ணி இருக்கா? டூ யூ ஹேவ் வாட்டர். உடனே கண்டக்டர் என்ன சொல்லுவாங்க? எஸ் ஐ ஹேவ். எனக்கு கொஞ்சம் கொடுங்க. எனக்கு கொடுங்க அப்படின்னு கொடுங்கிறதுக்கு கிவ். எனக்குங்கிறதுக்கு மீ. கிவ் மீ சம் வாட்டர். உடனே கண்டக்டர் இந்தாங்க. எப்பயுமே இந்தாங்க அப்படின்னா ஹியர் இஸ், ஹியர் இட் இஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஹியர் இட் இஸ். அது கொடுத்ததுக்கப்புறம் தேங்க்யூன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டபுள்ஹெச் கொஷின்ஸை யூஸ் பண்ணி கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு கஸ்டமர் ஷாப்கீப்பர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு வெஜிடபிள் ஷாப்பில். அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். போனோடனே என்ன கேட்பாருங்க ஷாப்கீப்பர்? என்ன வேணும். என்னங்கிறதுக்கு இங்கிலீஷில் வாட். உங்களுக்குங்கிறதுக்கு யூ. வேணுங்கிறதுக்கு வாண்ட். வாட் யூ வாண்ட்டா? தப்பு. வாட் டூ யூ வாண்ட். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு கிரேப்ஸ் வேணும். ஐ வாண்ட் கிரேப்ஸ். எந்த கிரேப்ஸ் வேணும். எந்த எதுங்க யூஸ் பண்ணோம்? விச். ஏன் எந்த கிரேப்ஸு? கிரேப்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியும். எந்த கிரேப்ஸ் வேணும் அப்படின்னா விச் கிரேப்ஸ் டூ யூ வாண்ட். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு பிளாக் கிரேப்ஸ் வேணும். ஐ வாண்ட் பிளாக் கிரேப்ஸ். எத்தனை கேஜிஸ் வேணும்? எத்தனை கேஜிஸ்னால் ஹவு மெனி கேஜிஸ். வெறும் ஹவு மெனி கேஜிஸ்னாலும் கரெக்டு தான், அது நார்மல் ஸ்பீக்கிங்கில். பட் கொஞ்சம் ஸ்ட்ரக்சரோட போனோம்னா ஹவு மெனி கேஜிஸ் உங்களுக்கு வேணும்னா டூ யூ வாண்ட். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு 2 kgs வேணும். ஐ வாண்ட் 2 kgs. உடனே இவங்க எவ்வளோ கேட்பாங்க? விலை எவ்வளோ. விலைன்னா இந்த இடத்துல ஃபேர்னு போடணுமா? தப்பு. அது பஸ்ஸில் காரில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல அதுக்கான அமௌண்ட்டுக்கு தான் ஃபேர்னு சொல்லணும். இங்கே ஹவு மச் ஆர் தி கிரேப்ஸ் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாருங்க? 200 rupees. உடனே இந்தாங்க அமௌண்ட்னா ஹியர் இஸ் யுவர் அமௌண்ட். இன்னும் இவங்க என்ன கேட்கலாம்? உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட குக்கும்பர், நாட் குக்கும்பர், கியூக்கும்பர். உங்ககிட்ட கியூக்கும்பர் இருக்கா அப்படின்னா டூ யூ ஹேவ் கியூக்கும்பர். உடனே அவர் என்ன சொல்லுவாருங்க? எஸ் ஐ ஹேவ். உடனே இவங்க என்ன கேட்கலாங்க? எனக்கு ஒரு 1/2 kg கியூக்கும்பர் கொடுங்க அப்படின்னா கிவ் மீ 1/2 kg கியூக்கும்பர். விலை எவ்வளோன்னு கேட்குறதுக்கு எப்படிங்க கேட்கணும்? ஹவு மச் இஸ் த கியூக்கும்பர்.
அதே 2-3 கேஜிஸ்னா ஹவு மச் ஆர்ன்னு போட்டுக்கலாம். 1 கேஜினா ஹவு மச் ஈஸ்ன்னு சொல்லி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெகுலராக நம்ம கடைக்கு போகும்போது இந்த மாதிரி கொஷின் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கான்வர்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.